சிஸ்டர் இன்னைக்கு வந்து கருப்பு கவுனி அரிசியில் புட்டு செய்யலான்னு இந்த நேரத்தில் அரிசி இதான் கருப்பு கவுனி அரிசி. இதை வந்து கரெக்டாக 6 மணி நேரம் ஊற போட்டிருந்தேன். ஒரு 6 மணி நேரம், ஒரு குறைஞ்சது ஒரு 5 மணி நேரம் ஊற போட்ட பிறகு தண்ணியை வடித்து வந்து தண்ணி வந்து ஊற போட்டவுடனே கருப்பு கலர்னா இருக்கலாம், இப்படி தான் இருக்கணும். அந்த தண்ணி இருக்கா யூஸ் ஆகணும் வச்சுருக்கேன். நான் லாஸ்ட்டு சொல்லுதேன், தண்ணியை வடித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசி வந்து ஊற போட்டதை இப்படி துணியில் எப்போவுமே நம்ம பச்சரிசியில் மாவு திரிக்க காய விடுவோம்ல, அதே போல் ஒரு 1/4 மணி நேரம் இந்த தண்ணியை மட்டும் அடுப்பில் வச்சு வடித்து தண்ணியில் நல்லா வடித்த பிறகு இப்படி காய போட்டு வச்சுருக்கேன்னா இதை இனி மிக்சியில் போட்டு பவுடர் ஆக்கணும் சிஸ்டர். புட்டு மாவுக்கு எப்போவுமே நம்ம பவுடர் ஆக்கோம்ல, அதே போல் பவுடர் ஆக்கணும் சிஸ்டர். என்ன இருக்கலாம், மிக்சியில் போட்டு இப்போ கருப்பு கவுனி அரிசியை வந்து ஊற போட்டிருந்தோம்ல, அதை வடிகட்டி காய வச்சு இப்படி பவுடர் ஆக்கியாச்சு. பவுடர் ஆக்கிட்டு வந்து நல்ல பவுடர் ஆக்கிட்டேன். ஆனால் ரெண்டாவது நம்ம அரிப்பை வச்சு அரித்து ரெண்டாவது இடத்துல அதில் கப்பியெல்லாம் அரைப்போம்ல, அப்படி இல்லை, ஒரே நேரமாக நல்ல பவுடர் ஆக்கி அரைச்சிருக்கேன். அந்த புட்டு மாவு கொஞ்சம் பரபரன்னு தானே இருக்கணும், ரொம்ப பவுடர் ஆகக்கூடாதுல்ல. இதை வந்து இனி லைட்டாக வறுக்கணும். அந்த இரும்பு சட்டியில் போட்டு வறுக்கேன். ரொம்ப இல்லை. இந்த மாவு வந்து நான் போட்டால் அது உடனே அப்படி கட்டியாயிருந்தா நம்ம சட்டியில் போட்டுட்டு உடனே வரட்டி விட்ருங்க. என்ன அது அந்த ஈரப்பதம் இருக்குங்களா, அந்த மாவு வந்து கொஞ்சம் அந்த மணலாக வரணும்ல, அதை பார்த்துக்கிடுங்க. ஒரு 5 நிமிஷம் வறுத்தா போதும். அதான் நான் மாவு வந்து இந்த கப்பு அளவுக்கு 1 கப் அரிசி தான் எடுத்தேன். வறுக்கிறது வந்து எதுக்குன்னா அந்த எப்படி சொல்ல, அந்த ஈரப்பதத்தோடு இருக்குமா, அடுத்தால பச்சை வடையும் கொஞ்சம் போயிடும். இதில் அடுத்தால உப்புலாம் போடச்சில தண்ணி உரியணும்ல மாவு மிக்ஸில். ரொம்ப இல்லை, லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். சட்டி சூடாகணுன்னா அந்த மாவு வந்து சூடு ஏறணும், அவ்வளோந்தான். மாவு வறுத்த பிறகு இப்படி தான் இருக்குது. இதை நான் இனி உப்பு போட்டு நம்ம சாதா தண்ணி ஊற்றி அந்த தண்ணியிலே உப்பை கரைச்சி இதை போட்டு மிக்ஸ் பண்ணணும். அப்போ என்ன செய்தோம்னா அந்த கருப்பு கவுனி இது வந்து ஊற வச்ச தண்ணி, இது எனக்கு ஊற வச்ச இருப்பில்ல, ஊற வச்சது இப்படி தான் இருக்குது, டீ போல் இருக்கா, இப்படி தான் இருக்குது. இந்த தண்ணியை ஊற்றியே இந்த மாவை வந்து மிக்ஸ் பண்ணணும். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ண பிறகு வந்து அது இந்த மெத்தடில் தான் இருக்குது. இனி இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸ் மோட்டில் போட்டு ரொம்ப போட்டு அரைக்காமல் பல்ஸ் மோட்டில் திரிச்சா இந்த கட்டிலாம் உதிர்ந்த பிறகு அடுத்தால லைட்டாக அரிப்பில் அரித்து கட்டியாக இல்லாமல் அரைக்கணும். இந்த உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணச்சில் சொல்ல மறந்துட்டேன். இந்த பச்சரிசி மாவு இருக்குல்ல, பச்சரிசி மாவு வந்து இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ காண்டு போட்டுட்டோம்னா ரொம்ப அந்த கட்டி தட்டாது. நம்ம முதல்ல போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கணும். அந்த தண்ணி ஊற்றி ஒரு இதம்ல அதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இனி நம்ம மிக்ஸியில் அரைக்கச்சுன்னா அது மிக்ஸ் ஆகிரும். இது எதுக்குன்னா புட்டுக்குழல் வச்சு எடுக்கச்சுன்னா அது உடையாமல் வரும்னு. புட்டு மாவு வந்து நான் மிக்ஸியில் ரெண்டாவது இந்த உப்பு போட்டு மிக்ஸ் பண்ண பிறகு என்ன செஞ்சுருக்கோம்னா அந்த கட்டியாக இருந்ததில்ல, அதை வந்து மிக்ஸியில் போட்டு திரிச்சிருக்கேன். உங்களுக்கு அரிசி மாவு வேணும்னா கூட ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிடுங்க, சரியா? அடுத்தால நான் சேர்க்காமே பண்ணலை, நான் இது பார்த்துட்டு இதில் பண்ணதுனால எனக்கு இதில் இப்படி ட்ரை பண்ணியிருக்கேன். இனி இதை வந்து புட்டுக்குழலில் எப்போவுமே என்ன செய்வோம், அடுத்தால வந்து நான் அரிப்பில் வந்து இது சலிக்க முடியலை, ஏன்னா இது கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது. இப்படி இட்லி சட்டியில் வச்சு அவிக்கணும், நம்ம இப்படியே வச்சு அவிச்சிடலாம். நான் வந்து இந்த புட்டுக்குழலில் அவிக்கிறதுனால கொஞ்சோல தேங்காய் பூ போட்டுட்டு இந்த மாவை வந்து கரண்டியை வச்சு போடணும். கையை வச்சு போட்டால் கட்டி தட்டுது, தொட்டாலே கட்டி மாதிரி பிடிச்சிருது. வேறு கரண்டி வச்சு போட்டுட்டுமே அழுத்தக்கூடாது.
இப்போ ஒரு நான் ஒரு பெரிய கரண்டி அது என்ன இருக்கலாம், இப்படி ஒரு பெரிய கரண்டி 3 கரண்டி போட்டிருக்கோம்னா அடுத்தான கொஞ்சம் தேங்காய் பூ, தலை கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுட்டு அடுத்தால 3 கரண்டி ஒரு மாவு. இது ரொம்ப அழுத்தம் கொடுத்தா வேறு அது கட்டி ஆயிரும். தேங்காய் பூ வந்து தேவைக்கு அவங்க விருப்பம். சிலவங்க அந்த கருப்பு தேங்காயில் உள்ள கருப்பு வராமல் வெள்ளையை மட்டுமே திருவி பண்ணுவாங்க. அப்படி பண்ணாலும் கலர் பார்க்க நல்லாயிருக்கும். நான் லைட்டாக அழுத்துங்க. நான் இது வெந்து வரைச்சில் இது நான் கரெக்டான மெத்தடை உங்களுக்கு சொல்லிடுவேன். இல்லை வேறு குறை எது இருந்தாலும் அப்போ நான் சொல்லிடுவேன். இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். தேங்காய் பூ உங்கள் விருப்பத்துக்கு போல். இதை தண்ணி வந்து இங்கே வந்து நல்லா கொதிச்சுட்டு கிடக்கா. கொதித்த பிறகு தான் இட்லியுமே அப்படி தான், நல்லா கொதித்த பிறகு வச்சா தான் அது பூ போல் வரும். நீங்கள் முதையே தண்ணி ஊற்றி இட்லி இதெல்லாம் அப்படி வச்சிட்டிங்கன்னா என்ன வரும்னா இட்லி வந்து ஒரு மாதிரி மந்த வராது. தண்ணி கொதித்த பிறகு இட்லி தட்டை உள்ளே வைக்கணும். அப்போ தான் இட்லியும் சாஃப்டாக வரும். புட்டுலாம் அதே போல் தான், ரொம்ப வந்து வேத நிற்காது. நல்லா ஆவி வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் இருக்கும். நல்லா வெந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு